வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் 24,400 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டில் இங்கேருந்து செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,460க்கு மேலே தான் பையிங் சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 24,212 இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே எடுத்தாலும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பற்றி இறங்குறா இருந்தால் இந்த 24,141 பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. நம்ம சொல்லியிருந்த எந்த இடத்துல பையிங் சொல்லியிருந்தோமோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆனிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே கொஞ்சம் வித்தியாசமான மார்க்கெட்டாக தான் மூவ் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைட்வேஸ் செஞ்சு, அப்புறம் செல்லிங் கொடுத்து அதே ஸ்பீடில் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் சைட்வேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பையிங் மாரி கொடுத்து மார்க்கெட் முடிகிறப்ப மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே மாற்றி பையிங்க்கு முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து 52,386ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டிங்கேருந்து இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஓப்பன் ஆனிச்சு, அங்கேருந்து ஒரு ஃபால். நம்ம எதிர்பார்த்து இந்த எல்லோ ஜோனையும் பிரேக் பண்ணிச்சு. நான் அப்போயே மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அடுத்த சப்போர்ட் 51,783 சப்போர்ட் எடுத்துச்சு. காரணம் நிஃப்டி அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்த ஒரு பையிங் ஏரியா அந்த இடத்துல வந்தாலும் இதுவும் இந்த இடத்துல பைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரப்போ மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு கம்மி அப்படின்னு நினச்சோம். அதாவது 52,000 பிரேக் பண்ணாது மேல் நோக்கி அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதையும் பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் மாதிரி காட்டிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் முடிச்சாங்க. டே கேண்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செல்லிங் பயாஸ் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் செட்டப் உள்ள போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டே கேண்டில் வெளியே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த டோஜி பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 24,207ங்கிறது நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் போட்டாங்க. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா க்ளோசிங் வைக்கல, மேலேயே முடித்தாங்க. அடுத்த கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த இடம் பையானதுக்கு இந்த கேண்டில் பையானது ஒரு காரணம் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த லெவல்ஸை பிரேக் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபேக் பிரேக் மட்டும் தான் அடைஞ்சி மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்சைடில் இன்னும் முடிச்சிட்டாங்க. இன்னும் பேங்க் நிஃப்டி எனக்கு கிளியராக பையிங்கான செட்டப் முடிச்சிட்டாங்க. அந்த முடிவை பொறுத்தளவுக்கு இதுவும் அப்சைடு தான். ஆனால் எவ்வளோனா இந்த நேற்றோட கையை தாண்டினா மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதுக்கும் இன்றைக்கி போன லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு லோவுக்கும் ஹைக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 22,460 22,200 கிட்ட 200 பாயிண்ட் இருக்குது. நல்ல மூவ்மெண்ட்ஸ் சரியாக தான் சார். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,363. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 24,402 இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,461 அது நேற்றோட ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,500 24,600 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நேற்றுலாம் அந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் போடல, ஏன்னா போக வாய்ப்புலான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் லேசாக மாற்றம் பண்ணிடுறாங்க. அதேபோல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,279ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,234, அடுத்து 24,193, 24,141, 24,056 இவ்வளோ சப்போர்ட் தேவைப்படாது. ஸோ, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,600 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. மறுபடி கிட்டத்தட்ட 24,400 600 வரைக்கும் கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லோ ஜோனாக போடுற மாதிரி தான் செட்டப் இருக்குது. அதையும் போட்டுருவோம். இந்த ரேஞ்சு எல்லோ ஜோனாக போட்டுறேன். கீழே நான் சப்போர்ட் போடல. 24,260 to 280 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்கும். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. இங்கே பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அங்கே கூட செல்லிங் போடல. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பையிங்கை வச்சுப்போம். செல்லிங்கை பொறுத்தளவுக்கு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த 24,360 400 இந்த ரேஞ்சிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். இந்த இடத்துல ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்.
ஒரு கேப் அப் இருந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த செட்டப் வேலை செய்யாது. நம்ம கொடுத்துருக்க இந்த செல்லிங் வேலை ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை போயிட்டு இங்கேருந்து தொட்டு இந்த நேரம் மறுபடியும் பையிங் தான் நடக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த போகிறது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலே மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பதில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் ஒரு சின்ன ஃபால் இருக்கும். எது வரைக்கும்னா இந்த 24,193 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். நான் டே கேண்டில் சொல்லியிருந்தேன் எப்படி செட்டப் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த இடம் தான் வச்சுருந்தோம். அதாவது 51,950 ஆக்சுவலாக இந்த கேண்டில் லோ வச்சுருந்தோம். ரெட்டோட லோ, அதாவது 51,996 வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபேக் பிரேக் அவுட். இந்த நடந்தது வந்து ஃபேக் பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைடு திரும்புகிறாங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு. எப்பயுமே மார்க்கெட் மேலே போகிறா இருந்தாலும் கீழே உள்ள எஸ்எல் காலி பண்ணிட்டு தான் மேலே போகும். கீழே இறங்குறா இருந்தாலும் மேலே உள்ள போய் ஆக்டிவேட்டே தான் திருப்பி கீழே இறங்கும். எப்பயுமே மார்க்கெட்டோட செக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இது லோ பிரேக் பண்ணிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் புல்லிஸாக போயிருக்கும். அதே போல் மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ தான் நடந்திருக்கு. புல்லிஸ் போகிறதுக்காக தான் இந்த பிரேக் அவுட் நடந்தது. இப்போ இதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்என்ஸ் ஏரியாவில் ஒரு ஹேமரும் போட்டுருக்காங்க டே கேண்டில். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,400 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 52,600, 52,817, 53,188, 53,308, அடுத்து 53,500 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இந்த 53,308 ஆல் டைம் ஹை. சரி, ஓகே. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துகிட்டு போனால் 51,996 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த பட்சத்தில் 51,749, 51,562, அடுத்து 51,255. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 51,996ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, திருப்பி மேலே வந்து முடிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த இடம் தான் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இங்கேருந்து புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு நிஃப்டின்னு அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அதனால் இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இந்த இடத்துலேருந்தே உண்டு. நிஃப்டியோட நம்ம சைடுவேஸ் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல தொட்டோம்னா. ஆனால் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடத்த தொட்டால் சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து வெரி புல்லிஸ் தான் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய புல்லிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஆல் டைம் ஹையை தொடுறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 53,308 தொடுறதுக்கான வாய்ப்பு. இந்த 52,400 பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு. ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடம் தொட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அடுத்த ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.